அனைவருக்கும் வணக்கம். காணொலியை பார்த்துருப்பீங்க. மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில தனியாச்சம்ன்ற ஒரு ஊர் பக்கத்துல இந்த மலை அமைஞ்சிருக்கு. அந்த காணொலியிலே நல்ல தெரியுது, அந்த மலையோட ஒரு பகுதி வந்து உடைச்சி எடுக்கப்பட்டிருக்கு. உடைச்சி எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றதை விட திருடப்பட்டிருக்கு. நான் ஏன் திருடப்பட்டிருக்குன்னு சொல்றேன்னா, இந்த மண் வளம், மலை வளம், கனிம வளங்களை அது வந்து இதெல்லாம் நம்ம இயற்கை வந்து இந்த மனிதர்களுக்கு கொடுத்த பெருங்குடைகள். அதை வந்து வெட்டி இந்த சாலைகள் போடுறது, துறைமுகங்கள் கட்டுறதெல்லாம் ஒரு அறமற்ற செயல். அதனாலதான் அது திருடப்பட்டிருக்குன்னு சொல்றேன். இது திமுக அரசியல் மட்டும் நடக்கல, அதிமுக அரசு சொல்லி இதான் நடக்கும். ஏன் திராவிட கட்சிகளோட அரசியல் மொத்தமாவே இந்த கனிம வளங்களை விற்கிறது, மண் வளத்தை விற்கிறது, அது மூலியமா நமக்கு ஒரு பெரிய கமிஷன் கிடைக்கும். இதை சார்ந்தே தான் இந்த திராவிட கட்சிகள் இருக்கும். இந்த திமுக ஆட்சியில நீங்க வந்து எந்த வித செயலும் செய்ய வேண்டாம். இப்போ இந்த மலைகள் உடைக்கணுமா, அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்து அந்த திமுக நிர்வாகிகளுக்கும் திமுக தலைமைக்கும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போது எந்த வித தடை இல்லாம நீங்க கனிம வளத்தை தாராளமா திருடிக்கலாம். ஏன் எடுத்துக்காட்டுக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி பகுதிகளில் உள்ள மலைகள்லாம் உடைச்சி கேரளால கெட்ட துறைமுகத்துக்கு அனுப்பப்படுது. ஏன் கேரளாவே ஒரு மலை பிரதேசம் தான், அங்கேயே அங்க உடைக்கலாமே. அங்க உடைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மண்ணின் மைந்தனங்க ஆள்றாரு. அவர் அந்த மண் வளத்தையும் கனிம வளத்தையும் பேரன்பு கொண்டு காதலிப்பார். நம்ம அடுத்தவர் ஆள விட்டதுனால நம்ம நாட்டோட மண் வளம், மலை வளம், கனிம வளங்கள் மீது அவருக்கு எந்தவித அக்கறையும் இல்லை. அவருக்கு தேவையானது பணம். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் மீண்டும் ஒரு 5 வருஷம், இந்த 2031 வரைக்கும் மீண்டும் இந்த திமுக அரசோ இல்ல திராவிட கட்சிகளோட அரசியோ அமைய விட்டோம்னா தமிழ்நாட்டில் பல மலைகள் இல்லாம காணாம போயிடும் இந்த திராவிட கட்சிகளோட அரசினால. அதனால மக்கள் சிந்திச்சு நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இருக்கிற ஒரே தமிழ் தேசிய கட்சி. தமிழ் தேசிய கட்சி நான் குறிப்பிட்டு சொல்றோம்னா, தமிழ் தேசியம் மட்டும்தான் இந்த மண் வளத்தையும், மலை வளத்தையும், கனிம வளத்தையும், மக்களுக்கான நல்லதையும் பேணுகின்ற ஒரே சித்தாந்தம். அதனால நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தி நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம். நன்றி. நாம் தமிழர்.